வணக்கம். நான் தாவரவியல் பேராசிரியர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவ தாவரம் எருக்கு. கலோட்ரோபிஸ் ப்ரொசீரான்னு சொல்லக்கூடிய அப்போசைனேசி வகையை சார்ந்த தாவரம். இதற்கு வேறு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. மில்க் வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் வடியக்கூடிய தாவரம். இந்த தாவரத்தினுடைய இலைகளை ஒடித்தால் பால் வடியக்கூடிய தன்மை பெற்றுள்ள தாவரம். இந்த தாவரம் இரண்டு வகையில் உண்டு. சாதாரண எருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகளான எருக்கு செடிகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கு வகையை சார்ந்த தாவரம். இது எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்ட தாவரம். அப்படி செடியை காட்டுங்க. எண்ணற்ற மருத்துவ பயன்களையும் கொண்ட தாவரம். இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை, பூ, தண்டு மற்றும் வேர் அனைத்துமே மருத்துவ குணமுடைய தாவரம். இந்த தாவரத்தில் இலைகள் பார்த்திங்கன்னா பாத வலியை சரி செய்யக்கூடிய ஒரு தாவரம். இந்த மாதிரி பழுத்த இலைகளை எடுத்து அதனுடைய இலையினுடைய பின்புறத்தை நம் பாதங்களில் வைத்து செங்கல்லை சூடு செய்து அதன் மேல் இந்த இலைகளை வைத்து நம் பாதத்தை வைத்தோம் என்றால் பாத வலியானது சரி செய்யக்கூடியது. இந்த தாவரங்களுடைய பூ மூட்டு வலி, மணிக்கட்டு வலி, உடலில் ஏற்படுகிற அரிப்பு, சொறி போன்றவற்றை இந்த பூவை அரைத்து நாம் உடலில் தடவி கொண்டோம் என்றால் தாவரத்தினுடைய பூப்பகுதி நம் உடலில் உள்ள அரிப்பை நீக்கக்கூடியது. இலை பாத வலி, மணிக்கட்டு வலி, கைகால் வீக்கம் போன்றவற்றை சரி செய்யக்கூடியது. இதனுடைய எருக்கினுடைய நார் பகுதி பிறந்த குழந்தைகளுக்கு இடுப்பில் அரணா கயிறு கட்டுவதற்கு பயன்படுகிறது. வெள்ளருக்கு அவ்வளவு மருத்துவ குணம் உடையது. இந்த அரணா கொடி ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு இதை இடுப்பில் கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக கோளாறு குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த எருக்கு நாரை அந்த உடலின் பகுதியில் படும் பொழுது இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வராது என்பதற்காக இந்த எருக்கு செடியினுடைய நாரை பிரித்து குழந்தைகளுக்கு கட்டுவார்கள். இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த எருக்கு ஒரு பேய் விரட்டியாக பயன்படுது. நிறைய பேய் தொந்தரவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எருக்கு நாரை கயிறாக பிரித்து அதை தாய்த்து போட்டு உடம்புல கட்டிப்பாங்க. என்ன சார் பேய் என்ன சார் பேயின்னு இருக்கா அப்படின்னு சொன்னால், பேய் என்பது ஒன்றுமில்லை. பேய் என்பது மன அழுத்தம் சார்பாக அவங்களுக்கு இன்னும் பல்வேறுபட்ட கனவுகள் வரும். அதை பேய் என்று நினைத்து அவர்கள் பயப்படுவார்கள். அவர்களுக்கு கெட்ட கனவுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட கெட்ட நினைவுகள் வராமல் இருப்பதற்கு இந்த எருக்கினுடைய நாறு தாயத்து போன்று கட்டிக்கொள்வதனால் அந்த கெட்ட கனவுகள் வராமல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் என்பது வரலாறு. இது பல்வேறு விதமான அல்கலாய்ட்ஸ் உடையது. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, பல், இந்த எருக்கம் பாலை நம்ம பல்லில் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா டென்டல் ப்ராப்ளம், அதாவது கேவிட்டின்னு சொல்கிறோம், பல் சொத்தையை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. இந்த எருக்கு இலையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதப்பட்ட சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா பிரசாதம் வச்சு கொடுப்பாங்க. இந்த எருக்கு இலையில் பொங்கல் அல்லது பிரசாதங்களை வைத்து கொடுக்கும்போது இந்த இலையில் உள்ள அல்கலாய்ட்ஸ் பட்டு பல்வேறு விதப்பட்ட நோய்கள் குணமாகும். இது பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. இந்த எருக்கு இலை சம்பந்தப்பட்ட உணவுகள் ஏதேனும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆயுள் நீட்டிப்பை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட எருக்கு மருத்துவ குணம் வாய்ந்த செடி. இது ஒன்றும் விஷச்செடி அல்ல. இது பல்வேறு தரப்பு மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தாவரம். இந்த எருக்கினுடைய பலனை தெரிந்து கொள்வோம். உடல் சார்ந்த வியாதிகளை நாம் சரி செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.